ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து பிளாகிங் மூலியமாக நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்னு. இப்போ வந்து நீங்கள் பிளாகிங் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஒன்று உருவாக்கி ஒரு சின்ன பிளாக். இப்போ இது வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குறைஞ்சி போகுது ரெவன்யூ. சில மாதங்களில் 8, 9 ஒரு நாள் $8, $9 அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பிளாக் ஒன்று நம்ம எழுதினோம்னா அந்த பிளாக் மூலியமா ஒரு நாளைக்கு ஒரு பேசிவ் இன்கம், ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் ஒன்று நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ அதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு டிராஃபிக், அதாவது ஒரு பிளாக் ஒன்று உருவாக்கிட்டீங்கன்னா எடுத்தோடனே டிராஃபிக் வராது. அந்த டிராஃபிக்கை வந்து நீங்கள் உருவாக்கிக்கிறணும். ஓகே, அதாவது சர்ச் என்ஜின் மூலியமா ஒரு டிராஃபிக் வந்து நம்ம உருவாக்கணும். அப்படின்னா தான் நமக்கு பிளாகிங் மூலியமா மணி மேக் பண்ண முடியும். அப்போ இது வந்து என்னோட ஏர்னிங் ப்ரூஃப் ஒன்று காட்டியிருக்கேன். இந்த ஏர்னிங் ப்ரூஃப்னா ஜோயிக் ஏர்னிங் ப்ரூஃப் காட்டியிருக்கேன். இதே வந்து இதை முதல்ல வந்து நான் வந்து கூகுள் ஆட்சென்ஸ்ல தான் நான் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணிட்டு போனேன். இப்போ கூகுள் ஆட்சென்ஸோட ஜோயிக் ஏர்னிங்ஸ் வந்து டபுள். அப்போ நான் ஜோயிக்ல வந்து இதை கனெக்ட் பண்ணி இப்போ நான் வந்து ஜோயிக்ல வந்து ஏர்ன் பண்ணிட்டு போறேன். இப்போ வந்து நீங்களும் ஒரு பிளாக் ஒன்று தயாரிக்கிறதா இருந்தால் நீங்கள் முதல்ல வந்து என்ன கற்றுக்கணும்னா எஸ்சிஓன்ற விஷயம் கற்றுக்கணும். சர்ச் என்ஜின் இஸ் நத்திங் பட் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டேக்கை கொண்டு போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க. இப்போ நான் வெயிட் லாஸ்ன்னு வைங்களே, வெயிட் லாஸ் இது வந்து ரொம்பவே வந்து ஃபாரினர் சர்ச் பண்ணுற ஒரு விஷயம் தான் வெயிட் லாஸ். இந்த சர்ச்சுக்கு வந்து எந்த வெப்சைட் வந்து முன்னுக்கு வருங்க பாருங்க, டிப்ஸ் டு npsu.uk. இப்போ இந்த சைட் வந்து உங்களோட கூகுள் சர்ச்சில் வந்து இந்த கீவேர்ட்ஸ்க்கு இந்த சைட் வந்து என்ன செஞ்சுருக்குதுன்னா முன்னுக்கு வந்திருக்கு. அப்போ கூகுள் டாப் 10 பேஜில் பாருங்க எந்தெந்த சைட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுதோ இந்த சைட்ஸில் வர வந்து டிராஃபிக், இந்த சைட் இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு வர டிராஃபிக் மூலியமா உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வருமானம் வந்து உங்கள் பிளாகுக்கு நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஓகே, இதான் எஸ்சிஓ. ஓகே, இந்த எஸ்சிஓ வந்து நீங்கள் சரியாக செஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கி மணி மேக் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு நிச்சில் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இப்போ நான் ஒரு கீவேர்டு ஒன்றா வெயிட் லாஸ்னு. இப்போ இது வந்து வெயிட் லாஸ் சம்மந்தமான அந்த வெயிட்டை நம்ம வந்து ஒரு ஹெல்த் சம்மந்தமான ஒரு வெப்சைட் உருவாக்குற நேரம் இந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இதே வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் மாதிரி ஒரு வெப்சைட் செய்யுது நீச், அது குக்கிங் நீச், எஜுகேஷன் நீச், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் நீச்ஸ் இருக்கு எஜுகேஷன். ஓகே, இப்போ இந்த மாதிரி எஜுகேஷன் இது நிறையா இருக்குது. ஓகே, இதில் வந்து நிறைய உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரி ஒரு நீச் இருக்குதோ, இப்போ எஜுகேஷன், குக்கிங், ட்ராவல், ஹெல்த், ஓகே, மார்ஷல் ஆர்ட்ஸ், அதாவது வந்து இந்த கராட்டி, குங்ஃபு அந்த மாதிரி சம்மந்தமான கலைகளை சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு பிளாக்ஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி நிறையா வந்து நீங்கள் வந்து பிளாக்ஸ் வந்து நிறையா பேர் தயாரிப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக இந்த மாதிரி பிளாக்ஸ் நம்ம தயாரிக்கிற நேரம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு டூல் ஒன்று தேவை. ஓகே, இந்த டார்கெட் கீவேர்ட்ஸுக்கு மாதம் வந்து இப்போ ட்ராவல்னு ஒரு கீவேர்ட் இருந்துச்சு. இந்த ட்ராவல்ன்ற கீவேர்ட்ஸ்க்கு மந்த்லி சர்ச் வால்யூம் என்ன, ஓகே, கீவேர்ட் டிஃபிகல்ட்டி, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம ஒரு பிளாக் ஆர்டிகல்ஸ் வந்து எழுதணும். இப்போ பிளாக் ஆர்டிகல்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் எழுது. இந்த பாருங்க ஆர்டிகல்ஸ் எழுது. இதில் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இந்த பாருங்க ஆர்டிகல்ஸ் வந்து இப்போ நம்மளாம் இந்த மாதிரி இருக்கும். வந்து சும்மா ஒரு பிளாக் ஒன்று சும்மா எழுதியிருக்கேன். பிளாக் ஒன்று சும்மா இது வந்து ஒரு டமி டெக்ஸ்ட், இது ஒரு பிளாக். ஸோ டமி டெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளாக், இந்த பிளாக்கு வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி ஒரு போட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எழுதுற நேரம் சும்மா வந்து நம்ம எழுத மாட்டோம். இப்போ நமக்கு ஒரு ட்ராவல் இடத்துக்கு போயிட்டு நம்ம இந்த ட்ராவலில் எங்கே சுற்றி பார்த்தோம், அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும், அந்த இடத்த பற்றி ஒரு அழகாக அந்த ஒரு நீர்வீழ்ச்சியை பற்றி எழுதுறீங்க. அந்த நீர்வீழ்ச்சியை பற்றி நீங்கள் ஃபுல்லாக எழுதுகிற நேரம் சும்மா எழுதுறது இல்லை, இந்த டார்கெட் கீவேர்ட்ஸை வந்து நம்ம அடிப்படையாக கொண்டு போய் எழுதினா தான் நமக்கு வந்து சர்ச் என்ஜினில் ரேங்க் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி ரேங்க் பண்ணுறதுக்கு எஸ்இஓ டூல்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதில் வந்து ஹெச்ஆர்எஃப்னு ஒன்று இருக்குது. இது ஒரு நல்ல டூல். இதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இப்போ ஃப்ரீ கீவேர்ட் ஜென்ரேட்டர்னு இருக்குது. இதில் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க, ஜென்ரேட் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டார்கெட் கீவேர்ட்ஸ் தான். ஓகே, இப்போ இதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு மாதம் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல விஷயம். ஓகே, இதில் ப்ரைஸிங்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எஸ்எம்எஸ். இப்போ இது ரெண்டு தான் நான் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுற டூல்.
ஓகே, இதில் வந்து நீங்கள் ஒரு நல்ல டூல். ஓகே, இது 2 நல்ல டூல், மெயின் டூல். இதில் கொஞ்சம் சீப்பஸ்ட் டூல் வாங்கணும்னா ஊபர் சஜஸ்ட், இதுவும் நல்ல டூல். இது வந்து ஊபர் சஜஸ்ட். இந்த டூல் மூலியமாக நம்ம சர்ச், இது வந்து கொஞ்சம் நம்ம சீப்பாக வந்து இதில் வந்து நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து நல்லா ரிசர்ச் பண்ணுறது வந்து SEMrush பற்றி தான் நீங்கள் நான் சொல்லி தர போகிறேன். இப்போ SEMrushல பாருங்கள், நீங்கள் இதை நான் வந்து ஆல்ரெடி வாங்கினோன்னே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து பாருங்கள், SEMrushல இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா SEMrush அக்கௌண்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து SEMrush அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் ஒரு மந்த்லி ஒரு மாதத்துக்கு வாங்க போதும் கம்ப்ளீட்டாக. ஓகே, உங்களுக்கு உங்களோட SEO ப்ராஜெக்ட் ஒன்று உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து, இப்போ நான் வந்து நார்மலாக ஒரு டாபிக் எடுக்கிறேன், வெயிட் லாஸ்ன்னு வைங்களேன். இந்த கீவேர்டை வந்து நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள், கீவேர்ட் மேஜிக் டூல் ஒன்று இருக்குது. இதுக்கு போகணும். இதில் போயிட்டு வெயிட் லாஸ்ன்றதுக்கான ஒரு சர்ச். இப்போ யூஎஸ்ஐ செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணுவோம். அப்போ நான் யூஎஸ் பீப்புள்ஸ் தான் ரொம்பவே நம்ம பிளாகுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது வரவழைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து யூஎஸ் பீப்புள்ஸ் தான். இப்போ வெயிட் லாஸ்ன்ற கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா வெயிட் லாஸ்க்கான கீவேர்டுக்கான சர்ச் வால்யூம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு சொல்கிறது கேடி, இதுக்கு வந்து வால்யூம்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்து இது செய்கிற நேரம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் அ பிகினர் பிளாகர், இப்போ தான் நீங்கள் பிளாக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த கீவேர்ட்ஸை தான் நம்ம வந்து நம்ம பிளாக்ஸில் உள்ளடக்கி நம்ம எழுதுகிற நேரம் நம்ம வால்யூம், இப்போ வால்யூம் மட்டும் எனக்கு கேடின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதை வந்து வெரி ஈஸின்றதை எடுத்துக்கிறேன். ஓகே, 0க்கும் 14க்கும், இப்போ 0க்கும் 14னா 0க்கும் 30க்கும் இடையில ஈஸியும் போட்டுக்கலாம். அப்படி வெரி ஈஸியில் கிடைக்கலாட்டி நீங்கள் டார்கெட் பண்ணுற கீவேர்ட்ஸ். ஓகே, 0க்கும் 30க்கு இடையில எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் வெரி ஈஸி போட்டோம்னா நமக்கு ஈஸி, நம்ம சைடை வந்து அந்த கீவேர்ட்ஸை வச்சு ரேங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ பாருங்கள் கேடி ரேட்டில் பாருங்கள், நீங்கள் வந்து வெரி ஈஸி போட்டோன்னே இந்த வெயிட் லாஸ், அதாவது ஹெல்த் சம்மந்தமாக ஒரு வெப்சைட் ஒன்று செய்கிறீங்க, இந்த வெயிட் லாஸ்ன்ற கீவேர்டுக்கான சர்ச் வால்யூம் வந்தவங்க நல்ல சர்ச் வால்யூம் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வெரி ஈஸி போட்டோன்னே பாருங்கள், இங்கே பாருங்கள் கேடி ரேட் வந்து 6 இருக்குது. இந்த கேடி ரேட் 6க்கு சர்ச் வால்யூம் வந்து இந்த கீவேர்டுக்கு இருக்குது, ஒயிட் லாஸ் இன்ஜெக்ஷன் நியமின்னு சொல்லி. இப்போ இந்த கீவேர்ட் வந்து இந்த டார்கெட் கீவேர்ட் வந்து ஒரு நல்ல கீவேர்ட். ஏன்னா நீங்கள் சிலவங்க வந்து கேடி ரேட்டை மட்டும் பார்ப்பாங்க, கேடி ரேட் வந்து குறைவாக இருக்கணும், அதே மாதிரி சர்ச் வால்யூம் அந்த டார்கெட் கீவேர்டுக்கான சர்ச் வால்யூம் கூடவா இருக்கும். ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் பிளாக் எழுதுறேன்னா போடணும். இப்போ கேடி ரேட் 11 இருக்குது, சர்ச் வால்யூம் 3600 இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து சர்ச் வால்யூம் வந்து குறைஞ்சது 1000 வரை இருக்கிறத மட்டும் எடுங்க, அதுக்கு கீழே எடுக்கிறத எடுக்காங்க, அது வந்து யூஸ்லெஸ் ஆகிடும். இப்போ நிறைய பேர் வந்து இதை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு எழுதுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் எழுதுகிற ஆர்டிகல்ஸ் எழுதுனா, இப்போ உங்களோட ஆர்டிகல்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ வெயிட் லாஸ் சம்மந்தமாக ஹெல்த் சம்மந்தமாக ஒரு வெப்சைட் வந்து படிச்சிட்டீங்க. இப்போ ஹெல்த் சம்மந்தம் எழுதுனா இந்த வெயிட் லாஸ்ன்றது வந்து நிறைய பேர் உலகத்தில் நிறைய பேர் சர்ச் பண்ணுற ஒரு டாபிக் தான் வெயிட் லாஸ். இப்போ அந்த வெயிட் லாஸ் சம்மந்தம் நீங்கள் எழுதுகிற நேரம் என்ன பண்ண போகிறீங்க, இதில் போயிட்டு செய்ய போகிற விஷயம் என்னது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதில் வந்து இந்த மாதிரி வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷன் நியமி, இப்போ இந்த டாப்பிக் எடுத்து நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸ் ஒன்று எழுதுவீங்க. இந்த ஆர்டிகல்ஸ் எழுதுகிற நேரம் இந்த ஆர்டிகல்ஸை வந்து நீங்கள் இங்கே பாருங்கள் கேடி ரேட் 6 இருக்குது, சர்ச் வால்யூம் 18000 இருக்குது. அப்போ இதை வந்து வச்சு நீங்கள் ரேங்க் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, அதே மாதிரி 11 இங்கே பாருங்கள் 1 இருக்குது, 1க்கு பாருங்கள் 2900 சர்ச் வால்யூம் இருக்குது. இதெல்லாம் நல்ல கீவேர்ட்ஸ், இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 11 இப்போ இந்த எல்லாமே நல்ல ஈஸியான கீவேர்ட்ஸ் தான் இருக்குது. இந்த 1300 இதை எடுக்கலாம், 1000 வர 1000 எடுக்கலாம், அதுக்கு கீழே போனால் எடுக்காதீங்க. எல்லாம் வந்து பாருங்கள், இப்போ இதுக்கெல்லாம் வந்து எடுக்காதீங்க, இதெல்லாம் எடுக்கலாம் ஓரளவில், ஏன்னா ரொம்ப குறைவாக எடுக்கக்கூடாது. இந்த 700 வேணாம், ஒரு 800 வரை இருக்கிறத எடுத்து நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதலாம். ரொம்பவே குறைஞ்ச சர்ச் வால்யூம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்லெஸ், உங்களுக்கு பிளாகுக்கு போகிறதுல வருத்தம். இப்போ உங்களுக்கு வந்து சர்ச் வால்யூமும் இருக்கணும், அதாவது இந்த கீவேர்ட்ஸை வந்து இந்த எப்படி சர்ச் பண்ணுறாங்கன்றது, கூகுளில் சர்ச் எப்படி பண்ணுறாங்கன்றது தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கூகுள் சர்ச்சில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறதுன்னா இந்த கீவேர்டு அப்படியே காப்பி பண்ணி இப்படி போட்டுட்டு இதை அப்படி கொடுத்துட்டு இதை எப்படி சர்ச் பண்ணுறேன்,
சர்ச் வால்யூம் இருக்குது. இந்த பற்றி தான் சர்ச், இது நம்ம கண்ட்ரியில் சர்ச் பண்ணுறாங்களான்னு தெரியல. நிறைய பேர் இந்த கீவேர்ட் சர்ச் பண்ணுறாங்க. இந்த இன்ஜெக்ஷன் இந்த கீவேர்டை வந்து சர்ச் பண்ணுறாங்க. இப்போ இந்த கீவேர்டை பற்றி நீங்கள் ஒருத்தர் வந்து சர்ச் பண்ணால் இதை அடித்தாவே இந்த மாதிரி உங்கள் பிளாக்ல வந்து எழுதணும், பிளாக்ல வந்து காட்டணும். அப்போ அதனால் அதன் அடிப்படையில் தான் அந்த சர்ச் என்ஜின் ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ சர்ச் வால்யூமும் இருக்கணும், கேடி ரேட்டும் குறைவாக இருக்கணும். அப்படியான கீவேர்டை எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கெயினுக்கு போக முடியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு கீவேர்ட் வெயிட்லெஸ். இப்போ இதில் வந்து நீங்கள் கேடி ரேட் குறைவு. இப்போ வந்து அண்மையில் நீங்கள் இப்போ புதுசாக ஒரு பிளாக் எழுதுறவங்க வந்து இந்த கீவேர்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் எழுதுங்க. ஈஸின்ற இதில் வச்சு எழுதுனா நீ கொஞ்சம் ஒரு 5-6 மாதம் ஒரு வருஷம் இந்த பிளாக் வந்து பழசாகிற நேரம், கொஞ்சமாக ஆகிற நேரம் கொஞ்சம் வெரி ஈஸி, கொஞ்சம் ஈஸின்ற கீவேர்டையும் எடுக்கலாம். இல்லாட்டி ஒரு 3 மாதம் ஆகிற நேரமே ஒரு ஈஸின்ற கீவேர்டுக்கு போங்க. இப்போ ஸ்டார்டிங் கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வெரி ஈஸியில் இல்லைன்னா ஈஸி வரையில் நீங்கள் போகலாம். இப்போ ஈஸி வந்து 30க்குள்ளே போகலாம், 30க்கு மேலே போகாதீங்க, உங்களுக்கு கஷ்டம். புது பிளாகர் வந்து இப்போ நீங்கள் பிளாக் வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்களா இருந்தால் 1க்கும் 30க்கு இடையில போங்க, அதுக்கு கூட போகாதீங்க. அப்படின்னா உங்களால் அதை ரேங்க் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ 30 இங்கே பாருங்கள், 33,000 இந்த கீவேர்ட்ஸுக்கு வந்து 33,000 வால்யூம் இருக்குது. போய் கேடி ரேட் 29 இருக்குது. இதை கொஞ்சம் 19. இந்த 19,000க்கு பாருங்கள் 19 கேடி ரேட் இருக்குது. இதெல்லாம் எடுக்கலாம் நீங்கள். இது இப்போ 29 இருக்குது தானேங்க. ஏன்னா இப்போ கேடி ரேட் வந்து 30க்கு தான் நான் சொன்னேன், 29 கொஞ்சம் கூட மாதிரி ஆஸ் அ நியூ பிளாகர். இப்போ பாருங்கள், இது வந்து நல்ல ஒரு கீவேர்ட்ஸ். இப்போ இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து எழுதலாம். ஓகே, இந்த 19. ஓகே, இந்த 12,000 சர்ச் இருக்குது. இதுக்கு இந்த மாதிரி எழுதணும். அதாவது கீவேர்ட்ஸ் எழுதுகிற நேரம் நீங்கள் பார்க்கணும், இந்த கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம எழுத முடியுமான்றதை. அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அழகாக எழுதணும் இதெல்லாம் எடுத்து. ஓகே, இந்த மாதிரி தான் நமக்கான வால்யூம்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகே, இல்லை பாருங்கள், இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி இப்போ கேடி ரேட் குறைவாகவும் இருக்கணும், சர்ச் வால்யூமும் இருக்கணும். சிலவங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கேடி ரேட் குறைவாக உள்ளதை எடுப்பாங்க. நான் வந்து கேடி ரேட் 2 உள்ளதான் எடுப்பாங்க. சர்ச் வால்யூம் ஒன்றுமே இருக்காது, என்னன்னு இருக்கும். அதெல்லாம் எடுக்காது, உங்களுக்கு ஒன்றும் செய்யலை. ஓகே, இப்போ இந்த பிளாக்ல இந்த மாதிரி பிளாக் எழுதி இப்போ 1 வருஷம் 2 வருஷம் பழசு போகிற நேரம் நீங்கள் வந்து கேடி ரேட் வந்து பாசிபிள் இந்த மாதிரிக்கெல்லாம் போகலாம். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் எடுத்து எழுதுற நேரம் உங்களுக்கு பிளாக் வந்து ஈஸியாக ரேங்க் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வெப்சைட் ரேங்க் பண்ணுறேன், உங்களுக்கு கூகுளுக்கு கொஞ்சம் சரி உங்கள் வெப்சைட் வந்து வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு சர்ச்சில் வந்து கூகுளுக்கு வந்து உங்கள் வெப்சைட் ஒன்று வந்துருச்சுன்னா, இப்போ வந்து பாருங்கள் ஜாவா கைடுன்னு சும்மா அடித்தோம்னா, இப்போ நம்ம வெப்சைட் பேர் வைங்கள சும்மா, இப்போ வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ ஜாவா கைட், இப்போ இதெல்லாம் வந்து கூகுளுக்கு பாருங்கள் இண்டெக்ஸ் ஆகி இருக்குது சைட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் கூகுள்ஸ் இந்த சைட்டை அடித்தோடனே வந்தது. அப்போ இதெல்லாம் வந்து பாருங்கள், இதெல்லாம் கூகுள்ஸ்க்கு இண்டெக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஓரளவு இந்த டாபிக்ஸ் எல்லாம் இண்டெக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நார்மலாக வந்து கீவேர்ட்ஸ் டிஃபிகல்ட்டி வந்து நமக்கு வந்து மேலே போகலாம், டிஃபிகல்ட் ஆர்டுக்கு போகணும். ஏன்னா ஓரளவு இண்டெக்ஸ் ஆகிடுச்சு. ஏசப்ஸ் இப்போ தான் நீங்கள் பிளாக் எழுதுனீங்கன்னா எடுத்தோன்னே இதில் இந்த கீவேர்ட்ஸ்லாம் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் ஆகாது. இப்போ ரேங்க் ஆகிற நேரம் இதில் பாருங்கள், நீங்கள் இன்னொரு விஷயம் இதில் கண்டிக்கணும். நீங்கள் வந்து 2 கீவேர்ட்ஸ் வச்சு எழுதணும். ஒன்று வந்து இதில் வந்து எழுதுற நேரம் லாங் டெய்ல் கீவேர்ட்ஸ், அடுத்தது வந்து ஷார்ட் டெய்ல் கீவேர்ட். இந்த 2 கீவேர்ட்ஸையும் வச்சு தான் நம்ம எழுதிக்கிறது. லாங் டெய்ல் கீவேர்ட், ஷார்ட் டெய்ல் கீவேர்ட். இந்த 2 கீவேர்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறது, பிளாக் எழுதுறது. ஷார்ட் டெய்ல் கீவேர்ட்னா ஒரு 2 மட்டும் தான் இருக்கும், 2 இருக்கும். லாங் டெய்ல் கீவேர்ட்னா 2க்கு மேலே இருக்கும் கீவேர்ட்ஸ். 2, 3, 4, 5 இந்த மாதிரி இருக்கும் லாங் டெய்ல். இதெல்லாம் எடுத்தீங்கன்னா எத்தனது, இது வந்து ஷார்ட் டெய்ல் கீவேர்ட் வைக்கலாம், 3 தானே இருக்குங்கண்ணா. இது வந்து லாங் டெய்ல் கீவேர்ட், 3க்கு மேலே. இதெல்லாம் வந்து முன்னாடி லாங் டெய்ல் கீவேர்ட். இந்த மாதிரி ஷார்ட் டெய்ல் கீவேர்டும் ஒரு லாங் டெய்ல் ஷார்ட்கட் கீவேர்டில் ஒரு 3ஐயும் லாங் டெய்ல் கீவேர்டில் ஒரு 4ஐயும் வச்சு நீங்கள் பிளாக் எழுதுங்க. அப்படி நீங்கள் பிளாக் எழுதிட்டு அந்த கேடி ரேட்டை நீங்கள் வச்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு நல்ல நிலைமையில வந்து உங்கள் எல்லா பிளாக்கும் வந்து ரேங்க் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ வெரி ஈஸி போட்டு அதில் பாருங்கள், வெரி ஈஸிக்கு எடுக்காட்டி ஈஸிக்கு போகணும். ஓகே, இதெல்லாம் வந்து லாங் டெய்ல் கீவேர்ட். ஓகே, இதை ஷார்ட் டெய்ல் கீவேர்டும் நீங்கள் எடுக்கணும், கொஞ்சம் தேடி பார்க்கணும். ஷார்ட் டெய்ல் கீவேர்டும் இருக்கும், ஷார்ட்டாக இருக்குது. இந்த இருக்குது ஷார்ட் டெய்ல் கீவேர்ட், இது ரேங்க் பண்ணலாம் தான். இது ஷார்ட் டெய்ல் கீவேர்ட். இது ஷார்ட் டெய்ல் கீவேர்ட்ஸ் ஒரு 2 மாதிரி போட்டுட்டு லாங் டெய்ல் கீவேர்ட் வந்து ஒரு 4 மாதிரி போட்டு உங்கள் பிளாகருக்கு இன்க்ளூட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டிராஃபிக் கொண்டு இருக்கலாம். இதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.
ஓகேயா, சரியா? இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நார்மலாக செய்ய வேண்டிய விஷயம். ரைட், இப்போ நம்ம பிளாக் ஒன்று ரேங்க் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வெயிட் லாஸ், இப்போ வந்து வெயிட்னு, இப்போ வெயிட் லாஸை எடுத்துட்டு வெயிட்னு மட்டும் ஒரு கீவேர்டு எடுத்து பார்ப்போம். இந்த கீவேர்டுக்கு மந்த்லி எப்படின்னா மாறின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதுக்கும் வந்து நார்மலாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி சில சில வெயிட்டுக்கு உள்ளதும் வெயிட் லாஸ்ன்றது வர்றதுங்க அந்த கீவேர்ட்ஸுக்கு. அந்த மாதிரி வந்து இந்த பாருங்க, அதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கீவேர்ட்ஸை வந்து ஷார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். வெயிட் லாஸ் இங்கே பாருங்கள், சர்ச் பண்ணுற டாபிக் வெயிட் லாஸ் பீல்ஸ்னு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி டாபிக்ஸ் அதுக்கான சஜஸ்டான டாபிக்ஸ். அது வெயிட் லாஸை வச்சு அவங்க என்னென்ன மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், வெரி ஈஸி போட்டு இந்த 5 இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ரொம்பவே குறவு. இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதுறது வால்யூம் எல்லாம் குறை. இதெல்லாம் வந்து நீங்கள் கேடி ரேட் குறைவாக இருக்கனால வால்யூம் எல்லாம் இதெல்லாம் எடுத்து எழுதாதீங்க. நான் அதுக்கு தான் அதெல்லாம் எடுத்தேன். இதெல்லாம் எடுக்காங்க பீல்ஸ், இந்த இதெல்லாம் எடுக்காங்க. வெரி ஈஸி. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நான் நினைக்கிறேன் ஒரு டிஃபிகல்ட் போட்டு பார்ப்போம். டிஃபிகல்ட்டுக்கு நிறையா இருக்கும் கீவேர்ட்ஸ் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இங்கே பாருங்கள், இது 67 கேடி ரேட் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து 22. இப்போ இதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நல்லா. இப்போ இந்த இப்போ ஆஸ் அ நியூ பிளாகருக்கு இதெல்லாம் எடுத்து எழுதிடாது. இப்போ இந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுல நம்ம யூஸ்லெஸ் ஆஸ் அ பிளாகர். அதாவது இப்போ நீங்கள் பிளாகுக்கு இப்போ தான் புதுசாக வந்து பிளாக் ஒன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எடுத்து எழுதாதீங்க. நம்மளுக்கு ரேங்க் பண்ணிக்கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு பிளாக் எழுதுகிற நேரம் நம்ம அதை சரியாக நம்ம எழுதிட்டு போகணும். அப்போ நமக்கு அந்த கீவேர்ட்ஸ் ரிசர்ச் வந்து சரியாக இருக்கும். அது அப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உங்கள் பிளாகை வந்து நீங்கள் முன்னுக்கு கொண்டு போக முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, அப்போ இதுகளை வந்து பாருங்கள். இது நம்ம இங்கே நம்பர் 1 SEO கிளாஸில் வந்து இது பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த SEO கிளாஸில் வந்து இது மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஓகே, ஒரு பிளாக் ஒன்று உருவாக்கி எப்படி நம்ம ஆன்லைன் மூலியமாக ஒரு சிறந்த வருமானம் ஒன்று பெறுறதுன்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.